பொதுமக்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் காத்திருக்கும் மக்களுக்கு முதலில் நன்றி சொல்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் எங்களுடைய நாடகத்தை கண்டு கழித்து செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தஞ்சை தரணியை ஆண்ட ராஜராஜ சோழனின் மைந்தன் ராஜேந்திர சோழன் சோழத்தை விரிவுபடுத்தி பல நாடுகளை கைப்பற்றி தன் ஆளுகைக்கு விரிவுபடுத்தினான். கங்கை போரிட்டு வென்று தலைநகரை மாற்றவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற கோவிலை கட்டவும் முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கினார். அவை யாவும் முடிவு பெறும் நிலையில் கங்கையை வென்று ராஜேந்திர சோழன் 1000 குடங்களில் கங்கை நீரை தனது 1000 யானைகளின் மேல் சுமக்கச் செய்து சோழ நாட்டிற்கு சோழபுரத்துக்கு வந்து சேர்கிறார். மறுநாள் கோவில் குடமுழுக்கு. ஆனால் அந்த விழாவில் நடக்கக்கூடாது என்று திட்டமிட்ட எதிரிகள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். எதிரி படையில் சேர்ந்த வீரமல்லன் என்ற தளபதி எப்படியாவது இந்த விழாவை தடை செய்ய முயற்சி எடுக்கிறார். இந்த சூழலில் நம் கதை ஆரம்பமாகிறது. நம் சோழபுரம் கோவிலின் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? தந்தையே, மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்புகளும் பலமாக இருக்கின்றது. அருமை இளங்கோ, அருமை. அதுதான் சுரங்கப்பாதையின் நுழைவாயில். இந்த சுரங்கப்பாதையில் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. அது என்னவென்று தெரியுமா உனக்கு? தந்தையே, தாங்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த சுரங்கப்பாதையின் உள்ளே செல்லும் போது சிறிது தூரம் மட்டும்தான் வெப்பமாக இருக்கும். உள்ளே செல்ல செல்ல மிகவும் குளுமையாக இருக்கும். அது எப்படி? அது செல்லும் பாதை எப்படி? புரியவில்லையே. இளங்கோ, இந்த சுரங்கப்பாதை பொன்னேரி நேர் கீழே அமைந்துள்ளது. மேலே ஏரி நீர் நிரம்பி இருப்பதால் சுரங்கத்தின் உள்ளே குளுமையாக இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை மையப்பகுதி, பொன்னேரியின் மையப்பகுதியில் வெற்றி தூணை நோக்கி செல்கிறது. இதெல்லாம் நம் மன்னரின் ஆலோசனைப்படி செயல்படும் திட்டமாகும். ஆஹா ஆஹா, மன்னரின் மதிநுட்பத்திற்கு எல்லையே இல்லை. ஆமாம் தந்தையே, நம் மன்னர் எதற்காக இந்த சுரங்கப்பாதையை இவ்வளவு சிரத்தையுடன் அமைக்கிறார்? அது மன்னருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் ஒன்று. என்ன தந்தையே? அந்த வெற்றி தூணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் சோழபுரத்துக்கே பாதிப்பு. அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சுரங்கப்பாதை, வெற்றி தூண். இதோ இக்கணமே இந்த சுரங்கத்திற்குள் சென்று வெற்றி தூண் இருக்கும் இடத்தை கொண்டு பிடித்து அந்த வெற்றி தூணை இழுத்து தள்ளுகிறேன். தூண் இருந்தால் சுரங்கம் வழியாக தண்ணீர் வெளியேறி இந்த சோழபுரமே அழியும். சுரங்கத்தின் உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. வீரா, உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. நான் உள்ளே சென்று பார்க்கிறேன். உடனே சென்று இளவரசர் இளங்கோவை அழைத்து வா.
என்னை யார் என்று கேட்பதற்கு மரியாதையாக வெளியே போய்விடு. முடியாது. வெட்டி தூணை இடிக்க விட மாட்டேன். அப்படியா? அப்படி என்றால் உன்னை அழித்து விட்டு இந்த வெட்டி தூணை இடித்து தள்ளுகிறேன். சிவனடியார் தோட்டத்தில் எவனோ ஒரு துரோகி சுரங்கத்தின் உள்ளே இருக்கும் நமது வெற்றி தூணை இடித்துக் கொண்டிருக்கிறார். முதலில் அதை தடுத்து நிறுத்துங்கள். முதலில் அதை தடுத்து நிறுத்துங்கள். நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். இளவரசே, என்னை விடுங்கள். முதலில் அவனை பிடியுங்கள். என்ன மாறா? இளவரசே, ஒருவேளை நான் உயிர் பிழைத்துக் கொண்டான். ஊருக்கு செல்லும் போதெல்லாம் என்னையுடன் அழைத்து செல்வீர்கள் அல்லவா? இளவரசே, என் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையாக இருக்க. முன்னாள் நண்பன் வீரமல்லன். உன்னோடு சோழர்குல தளபதியார் ஈழம் வந்த வீரமல்லன். ஏன் வீரமல்லா, நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய்? ஏன் ஏன் என்று கேட்கிறார். ஈழத்தில் நான் ரோகிணியை விரும்பினேன். ஆனால் அவள் என்னை வெறுத்து உன்னை விரும்பினாள். ஒவ்வொரு போரிடும் வரை வெற்றிக்கு மன்னர் முதல் அறிவும் உன்னையே பொருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் இளங்கோ என்று உனக்கே பாராட்டு பத்திரம் வாசித்தார்கள். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அதற்காக சோழ குலத்திற்கு எதிரியாக மாறி பகைவர் கூடாரத்திற்கு சென்று விட்டாயா? அது பகைவர் கூடாரம் அல்ல, உன்னை அழிக்க போகும் கூடாரம். என்னை உணரி கொடும்போருக்கு இளவரசராக ஆக்கப் போகும் கூடாரம். இளவரசர்
அவசரப்பட்டு விட்டாய் வீரமல்லா, அவசரப்பட்டு விட்டாய். ஈழப்போர் முடிந்தவுடன் சோழ நாட்டின் ஒரு பகுதிக்கு உன்னை சிற்றரசனாக்க வேண்டும் என்று மன்னரிடம் கேட்டுக்கொண்டேன். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். அதற்குள் நீ அவசரப்பட்டு மாற்றான் படையில் சேர்ந்து விட்டாய் வீரமல்லா. ஐயோ ஐயோ இளங்கோ, நீ நீ என்னை சிற்றரசனாக வேண்டும் என்று மன்னரிடம் கேட்டாயா? மன்னர் அதற்கு ஒப்புக்கொண்டாரா? ஆம் வீரமல்லா, நான் சொல்வது அனைத்தும் உண்மை. ஐயோ இளங்கோ, இளங்கோ, என்னை மன்னித்து விடு இளங்கோ, என்னை மன்னித்து விடு இளங்கோ. மன்னிப்பா உனக்கா? உனக்கும் எனக்கும் உத்த நண்பனாக இருந்த மாறனை கொன்று விட்டாயடா. வீரமல்லா, நட்பு உன்னை கொல்ல விடாமல் தடுக்கிறடா. நட்பை நீ நஞ்சாக எண்ணுகிறாய், அதே நட்பை நான் அமிர்தமாக எண்ணுகிறேன். இளங்கோ, உனக்கு நாட்டுக்கும் நான் பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் பெரிய துரோகம் செய்துவிட்டேன் இளங்கோ. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு நண்பா, என்னை மன்னித்து விடு. நண்பன் நண்பன் நண்பனை நண்பன் எப்படியடா கொள்ள முடியும்? நண்பன் நட்புக்காக உயிரை கொடுப்பானே தவிர உயிரை ஒருபோதும் எடுக்க மாட்டான். ஐயோ இளங்கோ, வார்த்தையால் என்னை கொல்லாதே இளங்கோ. என்னை மன்னித்து விடு இளங்கோ. நான் பெரிய துரோகம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு இளங்கோ. இது சோழபுரம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. சிற்பியாரே, இப்படி வாரும். நான் எண்ணியதை விட கோவில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. மிக்க மகிழ்ச்சி சிற்பியாரே. உம்மை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. ஆம் ராஜேந்திரா, தலைநகரையும் சோழபுரத்தில் சிறப்பாக அமைத்துள்ளார். அத்தையாரே, தலைநகர் மாற்றுவதை பற்றி முன்பொரு நாள் தாங்கள் கூறியது நினைவிருக்கிறதா? என்ன கூறினேன்? ராஜேந்திரா, நம் குலதெய்வம் சிதம்பரத்தில் இருக்கிறது. கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு வரும்போதெல்லாம் தஞ்சையிலிருந்து அங்கே செல்வது பெரும் சிரமமாக உள்ளது என்று கூறினேன். அது மட்டுமா? ஒன்று, நமது குலதெய்வத்தை தஞ்சைக்கு கொண்டு வந்துவிடு, அல்லது தலைநகரை கொள்ளிடத்திற்கு அப்பால் மாற்றிவிடு என்றல்லவா கூறினேன்? ராஜேந்திரா, ஏதோ விளையாட்டாக கூறினேன். ஆனால் நான் அதை விளையாட்டாக கருதாமல் செயலில் காட்டியுள்ளேன். கொள்ளிடத்தின் வடபுறத்தில் இந்த கோவிலையும் தலைநகரையும் அமைத்துள்ளேன். அது மட்டுமா அரசே? 100 மைல்கள் அளவில் அகலத்திலும் 3 மைல்கள் நீளத்திலும் ஏரியும் அல்லவா வெட்டியிருக்கிறீர்கள்? ஆம், இப்பகுதி வானம் பார்த்த பூமி. இங்கு விவசாயம் செழிக்க இந்த ஏரியை வெட்டினேன். இனி இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் தண்ணீர் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். அரசே, உங்கள் தொலைநோக்கு பார்வை மிகவும் மதிக்கத்தக்கது. சிற்பியாரே, இங்கே வாருங்கள்.
பாராட்டத்தான் எனக்கு வார்த்தைகள் இல்லை சிற்பியாரே. என்ன அழகான கோபுரம், என்ன அழகான கலை நுட்பங்கள். ஆஹா, ஆஹா. சிற்பியாரே, ஏன் இப்படி இழைத்து விட்டீர்கள்? தங்கள் ஆணையை ஏற்று இரவு பகலாக உழைத்ததன் விளைவு மன்னா. மன்னரின் அன்பு கட்டளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? மன்னா, தங்களின் ஆசையும் இறைவனின் கருணையும் தான் இந்த பணியை விரைவாக செய்து முடிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது. சிற்பியாரே, அந்த பிரம்மனின் படைப்பான இந்த உடலுக்கு அழிவு உண்டு. ஆனால் சிற்பியாகிய உமது படைப்பு அதற்கு என்றுமே அழிவு கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை இந்த கோவில் நிலைத்து நிற்கும். இந்த கோவில் உள்ளவரை உமது புகழ் நிலைத்திருக்கும். இவ்வறிய செயல் புரிந்த உமக்கு எதை பரிசாக கொடுத்தாலும் தகும். கேளுங்கள், கேளுங்கள். என்ன வேண்டும் தங்களுக்கு? என்ன வேண்டும் தங்களுக்கு? எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறான் இந்த ராஜேந்திர சோழன். அத்தையாரே, உள்ளிருக்கும் அந்த பொற்குவியலை சற்று எடுத்து வாருங்கள். வேண்டாம் அரசே. வேண்டாமா? வேளார் அவர்களே, அந்த வைரப்பேழையை எடுத்து வாருங்கள். எதுவும் வேண்டாம் அரசே. சிற்பியாரே, வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு? சிற்பியாரே, மாட மாளிகை வேண்டுமா அல்லது எனது ஆளுகைக்குட்பட்ட நாடு எதுவும் வேண்டுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் சிற்பியாரே. எதுவும் எனக்கு வேண்டாம் அரசே. சிற்பியாரே, தயவு செய்து ஏதாவது ஒன்றை கேளுங்கள் ஐயா. சிற்பியாரே, என்னை நன்றி கடன் செலுத்த விடாமல் செய்கிறீரே. வேண்டாம் அரசே, எனக்கு எதுவும் வேண்டாம் அரசே. சிற்பியாரே, ஏன் இப்படி தயங்குகிறீர்? மாட மாளிகை, பொன் பொருள் எதுவும் வேண்டாம் என்று ஏன் இந்த தயக்கம்? சிற்பியாரே, என்னிடம் இறுதியாக இருப்பது என் உயிர். அதை கொடுத்து விடவா? மன்னா, அப்படி சொல்லாதீர்கள் மன்னா, அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் நீரோடு வாழ்ந்து என் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும். சிற்பியாரே, இந்த பிரகதீஸ்வரர் அருள் புரிய வேண்டும். சிற்பியாரே, தயவு செய்து எது வேண்டுமானாலும் கேளுங்கள். சிற்பியாரே, கேளுங்கள், கேளுங்கள் சிற்பியாரே. எனக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும். கேளுங்கள், கேளுங்கள். என்ன வேண்டும் தங்களுக்கு? ஆனால் என்னால் தர இயலாததை கேட்டு என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். அப்படி ஒரு நிலைமையை தங்களுக்கு ஏற்படுத்த மாட்டேன் மன்னா. தங்களிடம் இருக்கும் ஒன்றைத்தான் கேட்கிறேன். என்னிடம் இருக்கும் ஒன்றா? ஆவலை தூண்டாதீர்கள் சிற்பியாரே, விரைந்து சொல்லுங்கள். மன்னா, மாட மாளிகை, பொன் பொருள், நாடு இவை எதுவும் எனக்கு வேண்டாம் மன்னா, எதுவும் வேண்டாம். பிறகு வேறு என்னதான் வேண்டும் சிற்பியாரே? என்ன வேண்டும்? நீர், ஒரு குடம் நீர். என்ன? ஒரு குடம் நீரா? ஆம் மன்னா, ஆம். சிற்பியாரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் கங்கையிலிருந்து கொண்டு வந்துள்ளீர்களே, அதில் இருந்து ஒரே ஒரு குடம் கங்கை நீர் வேண்டும். சிற்பியாரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, நான் நெடுங்காலம் உயிருடன் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் சிற்பியாரே, அப்படி சொல்லாதீர்கள். ராஜ 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 வைத்தியம் பார்த்து தங்கள் உயிரை பொக்கிஷமாக காப்பேன். நன்றி மன்னா, நன்றி. ஆனால் இறைவன் அழைப்பை தடுத்து நிறுத்த முடியுமா? என் உடல்நிலை எனக்குத்தான் தெரியும். நான் விரைவில் இறந்து விடுவேன். நான் உயிர் திறந்த பிறகு என் உடல் கங்கை நீரால் கழுவப்பட வேண்டும். அதற்காகத்தான் கேட்கிறேன். ஒரே ஒரு குடம்
கங்கை நீர் வேண்டும். சிற்பியாரே, சிற்பியாரே, ஆஹா ஆஹா, வேளாரே, பார்த்தீரா சிற்பியார் கூறியதை? அத்தையாரே, பார்த்தீரா சிற்பியாரின் உயர்ந்த உள்ளத்தை? இளங்கோ, கேட்டாயா நமது சோழ சிற்பியாரின் பெருந்தன்மையை? மாட மாளிகை, பொன் பொருள் எதற்கும் மயங்காத மாணிக்கத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் பண்பாக பாலமாக உயர்ந்து நிற்கும் சோழ சிற்பியாரை பாருங்கள், நன்றாக பாருங்கள். ஐயா, தங்களின் வேண்டுகோள் தங்களை சிகரத்தில் உயர்த்தி விட்டது ஐயா. அத்தையாரே, எடுத்து வாருங்கள் அந்த கங்கை நீர் குடத்தை. சிற்பியாரே, இதோ தாங்கள் கேட்ட ஒரு குடம் கங்கை நீர். சிற்பியாரே, உமது புகழ் காலத்தை வென்று நிற்கும். வாழ்க உமது புகழ், வாழ்க உமது புகழ். இது கடார அரண்மனை. இவன் சோழ நாட்டு கப்பல் வணிகன். நம் நாட்டுக்கு வரி கொடுக்காமல் நம் எல்லையை கடக்க முற்பட்டார். அதற்குத்தான் இந்த தண்டனை. சோழ நாட்டு வணிகர் நம் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டுமா? நாம் தானே சோழ நாட்டுக்கு திரை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். காம்போஜ மன்னர் சூரியவர்மரே, மூன்றாம் வரகுண பாண்டியவர் வழிவந்தவர் தானே நீ வீர்? பாண்டிய நாட்டை ஆண்டு வந்து தற்பொழுது எமது அண்டை நாடான காம்போஜ நாட்டை ஆண்டு வரும் நீ வீர் சோழ நாட்டுக்கு ஆதரவாக பேசாமல் வேறு எப்படி பேசுவீர்? கடார நாட்டை ஆண்டு வரும் மன்னர் விஜயதுங்கரே, இங்கு வந்திருக்கும் இலங்கை இளவரசரும் அமைச்சரும் தாங்கள் சிந்தனையை மாற்றிவிட்டார்கள் என்று எண்ணுகிறேன். சோழ நாட்டு வணிகரை தாக்கப்பட்ட சம்பவம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனுக்கு தெரிய வந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்று எண்ணி பாருங்கள். என்னவாகும்? சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் அவர் கடல் கடந்து வந்து இந்த காந்தார நாட்டின் மீது போர் தொடுத்து விடுவாரோ? அப்படி நடக்கவும் வாய்ப்புண்டு விஜயதுங்கா. அப்படி அவர் படையெடுத்து வந்தால் அவர் உயிருடன் திரும்பி செல்ல மாட்டார். பேச்சு வேண்டாம். உடனே இந்த வணிகரை விடுவித்து அனுப்பு. அதுதான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது. விடுவிக்கிறேன். உனது வேண்டுகோளால் அல்ல, கொடுத்த தண்டனை போதும் என்பதால். வணிகரே, செல்லுங்கள் உமது நாட்டுக்கு. சொல்லுங்கள் உமது மன்னரிடம், இனி இந்த விஜயதுங்கன் சோழ நாட்டுக்கு திரை செலுத்த மாட்டான். தாயே, தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நீ செய்யும் இந்த அக்கிரம செயலை தடுத்து நிறுத்தவே நான் இங்கு வந்தேன். எது அக்கிரமம் தாயே? கடாரம் தன் மானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் எண்ணுவது அக்கிரம செயலா? வரலாற்றை மறுத்து பேசுகிறாய் விஜயதுங்கா. நாகை குப்த விகாரத்தை எழுப்பி தந்து அதற்கு சூளாமணி விகாரம் என்று உன் தந்தையின் பெயரை சூட்டி அதற்கு பராமரிப்பு செலவிற்காக ஆனைமங்கல கிராமத்தின் வருவாய் அனைத்தையும் கொடுத்து உதவிய சோழ பேரரசின் பெருந்தன்மை மறந்து பேசுகிறாய்.
அது நடந்து முடிந்த பழங்கதை தாயே. கொள்ளையர்கள் கடாரத்தை தாக்க முற்பட்ட போது சோழன் படையினை அனுப்பி இக்கடாரத்தை காத்து கொடுத்தவர் ராஜேந்திர சோழன் என்பதை நீ மறந்து விடாதே. அதற்கு கைமாறாகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக சோழ பேரரசுக்கு தடை செலுத்தி வருகிறோமே, இது போதாதா? அவர்கள் நம்மிடம் திரி கேட்கவில்லையே, நாமத்தானே கொடுத்து வருகிறோம். அதைத்தான், அந்த வரியைத்தான் இனி நான் செலுத்தப் போவதில்லை. இதனால் விளைய போகும் விபரீதம் அறியாமல் பேசுகிறாய் நீ. எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் இந்த விஜயதுங்கன். விஜயதுங்கா, சூரியவர்மரே, நடக்க இருக்கும் விபரீதத்தை அறியாமல் பேசுகிறான் விஜயதுங்கன். சோழ வணிகர்கள் தாக்கப்பட்ட செய்தி அறிந்தால் கொதித்து எழுவார் சோழ மன்னன். தாங்கள் உடனே சோழ நாட்டிற்கு சென்று அரசரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வாருங்கள். அவ்வாறே செய்கிறேன் மாதா. அமைதி பேச்சு? சரணாகதியின் மறுபெயர் தான் அமைதி பேச்சு. சூரியவர்மரே, சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் அவர் இந்த காந்தார நாட்டின் மீது காலடி பதித்தால் அவர் கால்கள் வெட்டப்படும் என்று சொல்லுங்கள். தேடி வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னே என்று சொல்வார்கள். நான் வருகிறேன் தாயே. வணங்குகிறேன் மன்னா. யார்? வீரமல்லனா? ஆம் அரசே, சோழப்படையிலிருந்து விலகி ஈழப்படையிலிருந்து விலகி பணியாற்றிய அதே சோழ மன்னன் தான். ஆமரசே, சில காலம் அறியாமல் மாட்டான் படையில் சேர்ந்து சோழர் படைக்கு எதிராக செயல்பட்டு விட்டேன். அரசே, தாங்கள் என்னை அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும். அறியாமல் தவறு செய்ததாக நீயே சொல்கிறாய். நாட்டுப்பற்றும் ராஜ விசுவாசமும் இருந்திருந்தால் நீ இப்படிப்பட்ட தவறை இழைத்திருக்க மாட்டாய். அரசே, வீரமல்லன் நாட்டுப்பற்று இல்லாதவன் அல்ல. ஏனோ மனம் மாறி தடம் மாறி விட்டான். நான் செய்த தவறை பொறுத்து மீண்டும் என்ற சோழர் படையில் பணியாற்ற தாங்கள் அனுமதிக்க வேண்டி கேட்டு தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறாய். மன்னிக்க வேண்டியது இந்த மன்னனின் கடமை. சரி, இளங்கோ, வீரமல்லனை முன்பு போல் நம் படையில் சேர்ந்து பணியாற்றச் சொல். நன்றி அரசே. அரசே, சூரியவர்மர் தங்களை காண வந்துள்ளார். சூரியவர்மரா, உடனே வரச் சொல். சூரியவர்மர் இப்போது எதற்காக கடல் கடந்து இங்கே வந்துள்ளார்? பணிவான வணக்கங்கள். வாரும் சூரியவர்மரே, நலமா? கடார மன்னர் எப்படி உள்ளார்? அரசே, கடார் மன்னன் அத்துமீறி நடந்து கொண்டு விட்டார். அதனால் தாங்கள் கோபப்படுவீர்கள் என்று சொல்லி அவரது அன்னை என்னை இங்கே சமாதானத்துக்காக அனுப்பி வைத்தார். சமாதானமா? சூரியவர்மரே, கடார மன்னன் விஜயதுங்கனின் நட்டுழியம் நாளுக்கு நாள் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. அந்த செய்தி எனக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல மன்னா, நமது வணிகர்களை துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் கடாரத்தில் உள்ள வீரர்கள் அங்குள்ள சிவாலயங்களையும் இடித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆமண்ணா, கடாரம் செல்வோம், கடாரம் மன்னனை வெல்வோம். வாழ்க சோழ பேரரசு. அத்தையாரே, கூறுங்கள். ஆம் ராஜேந்திரா, கடார நாட்டு வீரர்கள் நம் தமிழ் பெண்களையும் அசிங்கப்படுத்துகிறார்கள். அது என்னவென்று முதலில் கவனி. கவனிக்கிறேன் அத்தையாரே, கவனிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அத்தமிழர்கள் உலகில் எங்கு சென்றாலும் உயர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் பயன்பட்டே இருக்கிறார்கள். ஆனால் தற்போது சில இடங்களில் தமிழர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அதை என்னால் இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது.
தமிழும் தமிழர்களும் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கு நான் நிற்பேன். இந்த ராஜேந்திர சோழன் துணை நிற்பான், அவர்களை காப்பான். இனியும் பொறுக்க முடியாது சூரியவர்மரே. கடாரத்தின் மீது போர் தொடுத்து விஜயதுங்கனை கைது செய்து மாற்று அரசு ஏற்படுத்துவது ஒன்றே சிறந்த தீர்வாகும். அரசே, கடார மன்னன் தாங்கள் ஒரு முறை தூதுவனை அனுப்பினார். எச்சரித்து விட்டார். கடார மன்னன் மனம் திருந்தி என்ன என்ன கூறினீர்கள்? தூது தூது. அத்தையாரே, வேளார் அவர்களே, தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? சூரியவர்மர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வேண்டே. ராஜேந்திரா, இப்போதுதான் கங்கை போர் முடிவடைந்துள்ளது. அதற்குள் மற்றொரு போர் என்றால் வீரர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம் அல்லவா? நம் சோழ வீரர்களை அவ்வளவு எளிதாக எடை போட வேண்டாம் அத்தையாரே. போருக்கு சளைத்தவர்கள் அல்ல நமது வீரர்கள். சரி, கடார மன்னரிடம் போரிட செல்வோம். யாரை தூதுவனாக அனுப்பலாம்? நான் சென்று வருகிறேன். வேண்டாம் இளங்கோ, வீரமல்லனை அனுப்புவோம். அங்குள்ள கீர்த்தியும் காசிபனும் அவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். சமாதான பேச்சுக்கு அவன்தான் சரியானவன். வேளார் அவர்களே, கடார மல்லனின் கடல் பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஜெய் துர்கா தேவி. கடாரத்தின் மீது போர் தொடுக்க முடிவு செய்து விட்டாரா உங்கள் சோழ பேரரசர்? போர் தொடுத்து வரவில்லை. தாங்கள் செய்யும் தவறுகளை நிறுத்திக் கொண்டால் எங்கள் மன்னர் படையெடுத்து வருவதை நிறுத்தி விடுவார். தவறு தவறு நான் செய்திருந்தால் தானே திருத்திக் கொள்வதற்கு. கடாரம் வழியாக செல்லும் எங்கள் கப்பல் வணிகரை வழிமறித்து சித்திரவதை செய்து உள்ளீர்கள். சைவ சமய கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எங்கள் குல தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் உங்கள் நாட்டவர். ஏன் இதையெல்லாம் உமக்கு தவறாக தோன்றவில்லையா? நீர் இவற்றையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் மன்னரின் விருப்பம். நிறுத்தாவிட்டால் என்ன செய்து விடுவார் உங்கள் மன்னர்? இலங்கையை அழித்து ஈழ மன்னரை சிறைப்பிடித்தது போல் இந்த கடாரத்தையும் அழித்து இந்த விஜயதுங்கனை சிறைப்பிடித்து விடுவாரோ? கடார மன்னரே, நீர் ஒன்று புரிந்து கொள்ளும். எங்கள் மன்னர் பிறர் நாட்டை அடிமைப்படுத்தவர் அல்ல. எங்களுக்கு எதிராக செயல்பட்டால் மட்டுமே எதிர்த்து போர் புரிவோம், வெற்றி காண்போம். ஆம், போர் நெறி கொண்டவர் அல்ல எங்கள் மன்னர். வீரமல்லா, நீயும் ஒன்றை புரிந்து கொள். எங்கள் நாட்டில் அவர் படையுடன் காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் அவரால் இந்த தலைநகரத்துக்குள் நுழையவே முடியாது. எங்கள் நாட்டில் உள்ள காடுகள், மலைகள் இவற்றை கடந்து வர அவரால் முடியவே முடியாது. நீர் ஒன்றை புரிந்து கொள்ளும். எங்கள் மன்னர் கங்கை முதல் அனைவரையும் வெற்றி கொண்டவர். கங்கை நிதியை கங்கை மன்னரை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தவர். எங்கள் மன்னருக்கு உமது கடாரம் கால் தூசுக்கு சமம். கடார மன்னரே, 60,000 யானைப்படைகள், 10,000க்கு மேற்பட்ட குதிரைப்படைகள், லட்சத்துக்கு மேற்பட்ட யானைப்படைகள், மேலும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட காலால் படையில் கொண்டு எங்கள் சோழர் படை புரிந்து கொள்ளும். தீர யோசித்து முடிவு செய்யும். இதையெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தி பணிய வைக்க எண்ணுகிறாயா? வீரமல்லா, நீ தூதுவன் என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன்.
பிழைத்து போ. உமது சோழ மன்னரிடம் படையுடன் சந்திக்க தயாராக இருக்கிறார் என்று உன் மன்னரிடம் போய் சொல். புத்தி வரும். நான் வருகிறேன். நீங்கள் சொல்வது போல் போர் கொண்டுதான் ஒரே தீர்வு. ஆணையிடுங்கள் அரசே. நானும் வீரமலனும் படையுடன் சென்று கடாரமனுடன் போரிட்டு வென்று அவனை கைது செய்து உங்கள் காலடியில் விழச் செய்கிறோம். இல்லை இல்லை, கடார மன்னருடன் போரிட நானே தலைமை ஏற்கிறேன். வேளார் அவர்களே, கப்பல் படை தளபதியை அழையுங்கள். கடார பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கங்கை பயணத்தின் அடுத்த வெற்றி பயணமாக இந்த கடார படையெடுப்பு அமையட்டும். கங்கை கொண்டாடு என்ற பெயரோடு கடாரம் கொண்டாடு என்ற பெயரும் இனி விளங்கட்டும். ஆமண்ணா, கடாரம் செல்வோம், கடார மன்னனை வெல்வோம். வாழ்க சோழ பேரரசு! வாழ்க சோழ பேரரசு! வாழ்க சோழ பேரரசு! தங்களை இந்த நிலையில் காண பரிதாபமாகத்தான் உள்ளது. என்ன செய்வது? ஆணவம் உங்கள் அறிவு கண்ணை திரை போட்டு மறைத்து அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டதே. சோழ நாட்டு சிறைச்சாலை இவருக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. இவரை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும். அவரை கப்பலுக்கு அழைத்து செல்லுங்கள். தங்களை காண கடார மன்னனின் தாய் சோழ பேரரசரே, வாருங்கள் அன்னையே. விஜயதுங்கா, 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 அரசே. அன்னையே, தங்கள் மகனை தாங்கள் இந்த நிலைமையில் காண நேர்ந்தமைக்கு நான் காரணமாகிவிட்டேன். அதற்காக வருந்துகிறேன். அரசே, என் மகன் செய்த பிழைக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அவரை மன்னித்து அழும்படி வேண்டுகிறேன். அன்னையே, உமது மகன் தவறு செய்திருந்தால் மன்னிக்கலாம். அவர் செய்தவை அனைத்தும் மாபெரும் குற்றங்கள். குற்றங்களுக்கு ஒரே தீர்வு தண்டனைதான். அரசே, என் மகன் செய்தது குற்றமாக இருப்பினும் அதற்கான தண்டனையை தவிர்த்து அவனை மன்னித்து அருளும்படி வேண்டுகிறேன். அவனுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அன்னையே, தாங்கள் வயதில் மூத்தவர். இந்த இளையவனிடம் மன்னிப்பு கேட்பது கூடாது. ஆனால் தங்கள் மகன் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் மௌனம் சாதிக்கிறாரே. கடார மன்னரே, சோழ பேரரசர்
மன்னிப்பு கேளுங்கள், கேளுங்கள் மன்னிப்பு. விஜயதுங்கா, ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறாய்? மன்னனிடம் சென்று மன்னிப்பு கேள். மீண்டும் மனம் திருந்தி வாழ ஒரு நல் வாய்ப்பினை கேள். செல்மகனே, மன்னிப்பு கேள். மன்னா, மாதாவின் சொல் கேளாமல் மமதையுடன் நடந்து கொண்டேன். என்னை மன்னியுங்கள். தங்களின் படைபலம் தெரியாமல் தங்களுடன் மோத துடைந்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். விஜயதுங்கா, படை பலத்தால் மட்டுமே நான் வெற்றி பெறுவதாக நினைத்தால் அது தவறு. என்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையுமே எனக்கு வெற்றியை தேடித் தருகிறது. யாம் போரிட்டு வென்ற இடங்களில் எல்லாம் தோற்ற மன்னரிடமே மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பதுதான் வழக்கம். இங்கும் அவ்வாறே நடக்கட்டும். கடார மன்னரே, ஆட்சி பொறுப்பேற்று சிறப்புடன் ஆட்சி செய்ய வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி மன்னா. திரை செலுத்த மறந்து விடாதீர்கள். சரி, நாம் புறப்படுவோம். வாருங்கள். கங்கை கொண்ட சோழர், வாழ்க வாழ்க. மன்னர் ராஜேந்திர சோழர், வாழ்க வாழ்க. அஞ்சாத வீரனே வாழ்க. வாழ்கொண்டு விளையாடும் வெற்றி மாறனே வாழ்க. செஞ்சோழ பரம்பரைக்கு கீர்த்தியை வளர்த்தவனே, உன் பெருமையெல்லாம் புகழ் போன்ற